ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நாளைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் வந்து என்னென்னலாம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோட முழுக்க நோக்கமே. நாளைக்கு நவம்பர் 12th. ஸோ நவம்பர் 12th வந்து நிறைய படங்கள், நிறைய வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நாளைக்கு ஒரு 1.5 hourலேருந்து 2 hours வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதாவது பீயிங் AD அப்படின்ற ஒரு படம். பீயிங் AD அப்படின்ற ஒரு படம். இது வந்து ஒரு டாக்குமெண்ட் சீரிஸ் மாதிரி தான் இருக்குது. இதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ஓவர்வியூ சொல்லணும்னா வந்து, AD அப்படின்றவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடியன். 1880, 90, 2000 காலகட்டங்களில் வந்து நிறைய காமெடி சீன்ஸ் வந்து நடிச்சிருக்காரு. இப்போ நம்ம வந்து இங்கே கவுண்டமணி செந்தில் அவங்க இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க எப்படி வந்து அந்த 1980, 90 காலகட்டங்களில் வந்து முழுக்க அவங்க நிறைஞ்சிருந்தாங்களோ அந்த மாதிரி இவர் வந்து நிறைய ஹாலிவுட் படங்களில் வந்து காமெடி கேரக்டர் நடிச்சிருக்காரு, இந்த எடி அப்படின்றவர். ஸோ நிறைய அவார்ட்ஸுமே வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அவரை பற்றியான ஒரு டாக்குமெண்ட் சீரிஸ் மாதிரி தான் வந்து இருக்குது. அவரோட நாஸ்டாலஜிக் மெமரிஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள வந்து ஒரு டாக்குமெண்ட் மூவி மாதிரி தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, பீயிங் எடி அப்படின்றது. மேபி அவங்க அந்த எடி அப்படின்றவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன்ஸ் வந்து இருக்கான் ஹாலிவுட் சைடில். இப்போ நம்ம வந்து காமெடி நடிகர்களுக்கெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்குன்னு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி அங்கே அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் வட்டாரம் இருக்கான். அவங்கெல்லாம் வந்து இந்த படத்தை வந்து இந்த டாக்குமெண்ட்ரி மூவி வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். செகண்டாக பார்க்க போகிற ஒரு சீரிஸோட நேம் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிளேமேன் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து கிட்டத்தட்ட வந்து 1960, 70 காலகட்டங்கள் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வந்து பேஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்காங்களாம். இந்த பேஸ்ட் ஆஃப் அந்த ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு உமன் ஜென்ட்ரிக்காக வந்து இந்த ஒரு வெப் சீரிஸ் வந்து வருது. அவர் கிட்டத்தட்ட வந்து நிறைய எபிசோட் இருக்கும், ஒரு 7-8 எபிசோட் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு எபிசோடுமே வந்து ஒரு 40 50 நிமிஷம் வரையும் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து 1960 70 வரையும் அப்போ நடந்த ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டை வச்சு நடக்க போகுது. இது ஒரு நியூஸ் பேப்பர், அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனி அதோட பேக்ரவுண்டில் வந்து நிறையா இஷ்யூஸ் வந்து பேஸ் பண்ணி வந்து நடக்குது. ஒரு ஃபேமிலி சேர்ந்தும் இஷ்யூஸ் பேஸ் பண்ணியுமே வந்து இந்த ஒரு சீரிஸ் வந்து நடக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நாளைக்கு இந்த ஒரு சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது. நிறையா, அதாவது ஃபர்ஸ்ட் சீசன் நிறைய எபிசோடில். இதுதான் நம்ம இப்போ பார்க்க வந்த செகண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ மூணாவது பார்க்க போகிறது வந்து இந்த டைனமைட் கிஸ் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு கொரியன் வெப் சீரிஸ், ஒரு காமெடி ரொமான்டிக் ட்ராமா. வீக்லி வந்து ஏதாச்சும் ஒரு கொரியன் ஒரு ட்ராமா வந்து ரிலீஸ் ஆயிரும் நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ அவங்க கொரியனுக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த கொரியன் லவ் ட்ராக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் வந்து எப்போவுமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த லவ் சீன்ஸும் அந்த லொக்கேஷன்ஸும் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து எடுப்பாங்க. நிறைய வெப் சீரிஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இருக்குது. அந்த கொரியன் லவ் ரொமான்டிக் ட்ராமாவே வந்து அவ்வளோ கொட்டி கிடக்கும் நெட்ஃப்ளிக்ஸில். ஏன்னா அவங்களோட சீன்ஸும் அந்த லொக்கேஷனும் அவங்க அந்த சீன்ஸ் வந்து ரெடி பண்ணுறதும் அவ்வளோ அழகாக சூப்பர் ரெடி பண்ணுவாங்க. நம்ம வந்து கொரியன் வந்து த்ரில்லருக்கு தான் ஃபேமஸ் அப்படின்னா வந்து இந்த பக்கத்து ஒரு பக்கத்து முழுக்க ரசிகர்கள் வந்து அந்த கொரியனில் எடுக்கிற அந்த லவ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து ரொம்ப ஃபேன்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட அந்த என்ன ஒன்று திடீர்னு சில ஹீரோயினை பார்க்கும்போது வந்து ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் வந்து தெரியாது. ஏன்னா அவங்களோட உருவமே வந்து அப்படிதான் இருக்கும். அந்த ஒரு கொரியனோட உருவம் அது ஒன்று மட்டும் தான் நமக்கு வந்து சில சீரீஸில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் மீதியெல்லாம் அவங்க ரெடி பண்ணுற அந்த ஒரு கதையாகட்டும், அதுக்கு ரெடி பண்ணுற அந்த சீன்ஸ் ஆகட்டும், அதுக்கு பார்க்குற அந்த லொக்கேஷன்ஸ் ஆகட்டும் ரொம்ப எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ இது நாளைக்கு வந்து இதுவுமே வந்து ஒரு நிறைய எபிசோட் வந்து ரிலீஸ் ஆகுது. நாளைக்கு வந்து ஒரு 12:30 ரிலீஸ் ஆகுது. இந்த டைனமிக் கிஸ்ன்னு சொல்லிட்டு இதான் நம்ம பார்க்க வந்த ஒரு மூணாவது இன்ஃபர்மேஷன். ஏ மெரி லிட்டில் எக்ஸ்மஸ் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்து ஒரு படத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அது வந்து இப்போ நான் பேச போகிற ஒரு 4வது படம். நாளைக்கு வந்து இந்த ஒரு 4வது படமாக வந்து ரிலீஸ் ஆகுது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 3 இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருப்பேன். இது வந்து 4வது இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஒரு படம் வந்து எப்படின்னா, அதாவது கிறிஸ்மஸ் ஆரம்பித்தாலே வந்து நிறைய நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஏகப்பட்ட படங்கள் வந்து அந்த கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக வந்து நிறையா ரிலீஸ் ஆகும். அந்த ஹாலோவன் ஃபெஸ்டிவல் அது ரிலேட்டடாக நிறைய ரிலீஸ் ஆகும். தேங்க்ஸ் கிவிங் டேன்னு சொல்லுவோம், அதில் ஒன்று வரும். அந்த ஃபங்க்ஷனுக்கு ரிலேட்டடாக நிறையா வந்து ரிலீஸ் ஆகும். நியூ இயர் ரிலேட்டடாக நிறைய ஒரு மூவி சீரிஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். எப்போவுமே வந்து இந்த ஒரு ஹாலிவுட்ல வந்து இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் வந்து எப்பவுமே இருக்கும். இப்போ டிசம்பர் வந்து உங்களுக்கு வரப்போகுது. இப்போ நவம்பரில் எண்ட் ஆகிட்டு இருக்கனால இப்பயே வந்து கிறிஸ்மஸ் படம்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இதுவுமே வந்து ஒரு கிறிஸ்மஸ் ரிலேட்டடான ஒரு படம் தான். பட் அதே வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு, அப்போ எக்ஸ் ஹஸ்பண்டை மீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பந்தமாக கிறிஸ்மஸ் ரிலேட்டடான உள்ள ஒரு மூவி தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மணி நேரம் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நாளைக்கு இந்த படமே வந்து ஒரு 12:30 ரிலீஸ் ஆகுது. இதுதான் இன்னைக்கு பார்க்க வந்த ஒரு 4 இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ அடுத்த சில இன்ஃபர்மேஷனை பார்க்க போகிறோம். அது என்ன வந்து டியூட் படம். அந்த டியூட் வந்து நவம்பர் 14 வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. பிரதீப் ரங்கநாதன் அவரோட 3வது 100 crore மூவி. கிட்டத்தட்ட வந்து தமிழ்லையும் தெலுங்கு சைட்லையும் வந்து பெரிய ஓப்பனிங் வந்து அவரோட படங்களுக்கு வந்து கிடைக்குது. அதே மாதிரி அவரோட ஒரு படங்களுக்குமே வந்து நம்ம தமிழ்நாட்டையும் தாண்டி தெலுங்கு சைடில் வந்து ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்கும் ரசிகர் பட்டாலும் வந்து அவருக்கு உருவாச்சு. ஏன்னா அவர் செலக்ட் பண்ணுற படங்கள் வந்து அந்த யங் ஜென்ரேஷனை ரொம்ப அழகாக வந்து அவங்களை உள்ள கொண்டு வருது அப்படின்றதுனால வந்து அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸே வந்து உருவாகிட்டு இருக்கு. ஸோ அதனால டியூட்
வந்து பெரிய கலெக்ஷன் வந்து வந்துச்சு. அதாவது தீபாவளிக்கு வந்து பைசன் வந்து ஒரு அஃபிஷியலாக வந்து ஒரு பெரிய ஹிட் அப்படின்றதாலும் கலெக்ஷன் வைஸ் வந்து டூட் வந்து எப்பவே வந்து 100 crore மேலே கலெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அவரோட அந்த ஒரு ஃபேன் பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு தெலுங்கு சைட்லேயுமே. ஸோ அந்த படம் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் 14 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி ஹிந்தி சைடில் வந்து ஜாலி எல்எல்பி அப்படின்ற ஒரு படமுமே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜாலி எல்எல்பி 3, இந்த ஜாலி எல்எல்பி 1, 2லாம் வந்து ஏற்கனவே வந்து பெரிய ஹிட் ஆயிருக்கு. மனிதன் படம் நம்ம வந்து தமிழில் பார்த்துருப்போம், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நடித்தது. அதுவே வந்து இந்த ஜாலி எல்எல்பியோட ரீமேக் படம் தான் இங்கே வந்து ஹிட் அடிச்சிச்சு. ஸோ அதோட 3வது வருஷன் இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் வந்து கிடைச்சிச்சு. நிறைய நல்ல ரேட்டிங்ஸ்லாம் வாங்குது. ஜாலி எல்எல்பி 3 அக்ஷய்குமார் வந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ ஜாலி எல்எல்பி 3மே வந்து நவம்பர் 14 வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்னன்னா பைசன் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன டியூட் கூட சேர்ந்து பைசன் படம் அதுவுமே வந்து நவம்பர் 15 வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து சொல்கிறாங்க. பட் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்து வரல. பட் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா நவம்பர் 14 வந்து டியூடு, நவம்பர் 15 வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பைசன் ரிலீஸ் ஆக போதுன்றாங்க. நமக்கு அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் எதுவும் வரல, பார்ப்போம். ஸோ இதுதான். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண வந்தது. நன்றி.